நம்ம இன்றைக்கி மித்து வித்து குக்கிங் சேனலில் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து இன்றைக்கி எங்கள் அக்கா பொண்ணுக்கு கல்யாணம். அதனால் இன்றைக்கி ஃபங்க்ஷன் கிளம்பிட்டுருக்கோம். மதுரையிலேருந்து இப்போ தஞ்சாவூர் வந்திருக்கோம். இப்போ வாங்க நம்ம மண்டபத்துக்குள்ளே போக போகிறோம். இன்றைக்கி என்னென்ன செய்கிறாங்கன்னு நான் உங்களுக்கு சின்ன வீடியோ காமிக்கிறேன். இப்போ நம்ம மண்டபத்துக்குள்ளே வந்துட்டோம். வாங்க இப்போ உள்ளே போகிறோம். இப்போ வந்து பரிசம் போட்டுட்ருக்காங்க. இப்போ பொண்ணு வந்து எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கி இப்போ மாலையெல்லாம் வந்து மாற்றி போட்டுட்ருக்காங்க. ஒவ்வொருத்தராக துணி வச்சுட்ருக்காங்க. காலையில் டிஃபன் என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கேசரி, நம்ம கருப்பு கவுனி அரிசி வந்து ஸ்வீட்டு, வடை, தேங்காய் சட்னி, பொங்கல், புதினா சட்னி, தக்காளி சட்னி, அது கூடவே வந்து சாம்பார், இட்லி, ரவா தோசை, பூரிக்கு மசாலா. இப்போ காலையில் டிஃபன் முடிஞ்சு பக்கத்துலேருந்து ரொம்ப ஃபேமஸான திவ்யா ஸ்வீட் பேக்கரிக்கு தான் வந்தோம். இப்போ அவங்க வந்து லைட்டாக அந்த மலைக்கு இதமாக ஒரு காஃபி இப்போ காஃபிலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே போல் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், அவங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் பாருங்கள் அங்கே என்னென்ன ஸ்வீட்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி. இப்போ இதெல்லாம் வந்து ஸ்வீட்லாம் வந்து இங்கே ரொம்பவே கம்மி. இந்த பேக்கரியில் காரம்லாம் பார்த்திங்கன்னா கிலோவே 180 ரூபா, ஸ்வீட்லாம் 180 ரூபா அது மாதிரி. ஏன்னா நிறையா பேர் இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து இங்கே தான் வந்து நல்லா வாங்குவாங்க. வந்து கிராமத்தில் விசேஷங்களுக்கு தான் எல்லாத்துக்குமே செஞ்சு தருவாங்க. இப்போ பாருங்கள், முளைப்பாரியெல்லாம் வந்துருச்சு. நம்ம அடுத்த மண்டபத்துக்குள்ளே வந்துட்டோம். மறுபடியும் இப்போ முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. வாங்க மேலே போகலாம். பாருங்கள், திருமணம் முடியாச்சு, முகூர்த்தம் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம சின்ன சின்ன சடங்குகள்லாம் இருக்குது. இப்போ மாப்பிள்ளை ஒரு முடிச்சு போட்டுட்டாரு. அதுக்கடுத்து நாத்தனார் வந்து டீச்சருக்கு 2 முடிச்சும் வந்து இப்போ நாத்தனார் போட்டுட்ருக்காங்க. இப்போ பொண்ணு மாப்பிள்ளையை வந்து நாத்தனார் மச்சனார் வந்து கைப்பிடிச்சி கீழே எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் வந்து கூட்டிகிட்டு வந்துச்சுருக்காங்க. இப்படியே நடந்து வராங்க பொண்ணு மாப்பிள்ளை. அவ்வளோதான். இப்போ திருப்பியும் மேடைக்கு வந்து இப்போ வந்து மாப்பிள்ளை வந்து முட்டி போடுறாரு. அது எப்படி போடுறாங்கன்னு பார்ப்போம். இன்னும் பாதி பேர் வந்து நாத்தனாரே போட்டுருவாங்க. இப்போ ஒரு கால் வந்து மாப்பிள்ளையும் ஒரு கால் வந்து நாத்தனாரும் போட்டு வருவாங்க. ரொம்ப இது வித்தியாசமாக இருந்துச்சு. இப்போ அருந்தது பார்த்துட்டு இப்போ வந்து யாகசாலை வந்து சுற்றி வர்றாங்க. இப்போ பொண்ணு மாப்பிள்ளையும் இந்த யாகசாலைக்கு வந்து அங்கேருந்து போடுறாங்க. எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு சடங்குலாம் வந்து. இப்போ அடுத்து வந்து அரசாணை பண்ணல இந்த கைவிட்டு மோதிரம் இதெல்லாம் எடுக்க சொல்லுவாங்க. அது இருக்குது. அதுக்கிடையில் இப்போ மதிய சாப்பாடு நடந்துட்டுருக்கு. இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. கீழே வந்து சாப்பாடு நடந்துட்டுருக்கு. வாங்க கீழே போய் என்ன சாப்பாடு என்ன மெனுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பொண்ணு மாப்பிள்ளையே சாப்பிட வந்துட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட 4 வகையான கூட்டு, அப்பளம், வடை எல்லாம் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். காளான் பிரியாணி, வெண்டிக்காய் மண்டி, முட்டைக்கோசு, பட்டாணி வறுவல், சேனக்கிழங்கு, தயிர் வெங்காயம், கூடவே அப்பளம், வடை, காளான் பிரியாணி, சாதம், சாம்பார், குலோப்ஜாமு ஸ்வீட்டுக்கு, அது கூட பாயசம், அவல் பாயசம், சேமியா பாயசம் வச்சுருந்தாங்க. பக்கத்தில் இருக்குது. அவ்வளோதான். சாப்பாடு ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. இப்போ சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்து எல்லாமே வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க.
இப்போ பொண்ணு மாப்பிள்ளையும் இந்த மாலை மாற்றிக்கிற சம்பிரதாயம் நடக்குது. முடிஞ்சுட்டு இப்போ வந்து இந்த அரசாணி பானையில் தண்ணி விட்டு இந்த மோதிரம் யார் எடுக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ அந்த இது நடந்துட்டு இருக்காங்க. பொண்ணு வந்து அந்த சங்கால எடுத்துருச்சு. அவ்வளோதாங்க. இப்போ இந்த சடங்கும் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. ஃபங்க்ஷனும் நல்லா முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். அடுத்தடுத்து எல்லாருமே வந்து சொந்தக்காரங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. நாங்களும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு திரும்பி ரிட்டன் வந்து மதுரைக்கு கிளம்பி விட்டோம். ஏன்னா நல்ல மழை, சரியான மழை. நாங்கள் போகிறதுலேருந்து மத்தியானம் 2 மணி. ஆனால் கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குது, சாயந்தரம் மாதிரி தெரியுது. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.